Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்கறதுக்கு முன்பாக எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்காக பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இந்த 8வது மாதத்தை காணும்படி உதவி செய்தீரே பரிசுத்தரே. நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க அனுகிரகம் செய்தலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பாடல், துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. அந்த பாடலின் முதல் சரணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆம், துதிப்பது நம்முடைய தகுதியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக shall we all turn our word to 1 Thessalonians chapter 5 verse 18. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இந்த மாதம் துதியின் மாதம், the month of praise or the month of giving thanks unto the Lord. துதியின் மாதம். நீங்களும் நானும் இப்போ இருந்தே துதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் 31 நாட்கள் நினைக்கிறேன், 31 days. 31 days-ம் ஆண்டவர் நம்ம வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார்? அருமையாக நடத்துவார், ஆசீர்வதித்து நடத்துவார், கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாளைக்கு முன்னால் என்னுடைய அப்பா எனக்கு சொன்ன ஒரு ஸ்டோரி ஞாபகத்தில் வருது. அது ஸ்டோரியாக இருக்கலாம் அல்லது ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம். ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் ஏறக்குறைய 100 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 100 பேர் வேலை செய்த அந்த கம்பெனியில் ஒருவன் மாத்திரம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த ஆள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். he is a saved personality, and therefore in the company this fellow alone was showing himself so different by praising the name of the Lord every time. எப்போதும் துதிச்சிட்டே இருப்பார். எல்லாரும் பார்த்து அவரை பார்த்து சிரிப்பார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். all the people inside the company were mocking at him. ரொம்ப தமாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் அதை பற்றி பயப்பட மாட்டார். இவர் சொல்லுவார், no, I am deserved to give praises and thanks unto the Lord. ஆண்டவருக்கு துதி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவார். இப்படியே துதிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரியான மதிய நேரம், எல்லாரும் சாப்பாட்டுக்கு போகிற நேரம்.
அவருடைய டிஃபன் பாக்ஸையும் அவர் எடுத்துக்கிட்டார். எல்லாரும் அவங்கவுங்க சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அவர் சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிற நேரம் எங்கேருந்து ஒரு நாய் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. A dog, street dog probably it must be. It came there and it robbed the whole tiffin box of that guy and ran away. அது அப்படியே எடுத்துட்டு ஓடிடுச்சு. This fellow was puzzled. ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டார். என்ன பண்ணாரு, அந்த நாயை துரத்துக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டார். He was running after the dog. அப்படி போயிட்டே இருக்கிறார், நாய் துரத்திட்டே போயிட்டு இருக்கார். This dog was just going for a long distance. அது அப்படியே ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இவர் அங்கே போய் அந்த நாயை துரத்தி எப்படியோ அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வர்றார். அவர் என்னன்னா, சாப்பாடு போனால் போயிட்டு போகுது, டிஃபன் பாக்ஸாக அது நமக்கு கிடைக்குமேன்ட்டு போய் எடுத்துட்டு எப்படியும் டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வர்றார். அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு பெரிய விபத்து நடந்தது. A very big accident was happened. என்னன்னா, the whole company was caught into fire. எல்லாம் தீப்பிடிச்சிருச்சு. And you will surprise that all people who were inside of the company were sitting and eating with all jokes, and they were all just mocking at that guy. அந்த ஆள் மேல ரொம்ப பரியாசம் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. Suddenly a fire was bursted out. அதுல அந்த கம்பெனியில எல்லாரும் மரித்து போனாங்க. All people in that company were died because of that fire accident. It was a very severe accident. இவர் அதெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக நடந்து வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. அப்போதுதான் இவர் உணர்ந்தார், ஆண்டவரை துதித்தார். ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரம் சொல்வது அநேகருக்கு பரிகாசமாக இருந்தது, ஆனால் நான் துதி செலுத்துவதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை இதில் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த நாயை அனுப்பி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போக நீங்கள் கட்டளை இடலைன்னா நானும் இவர்களோடு சேர்ந்து மடிந்து போயிருப்பேன் என்று அவர் சொன்னார். He praised God for that dog and he worshipped the Lord for what happened. But anyway, he was very sad because of all his friends in the company were died at the spot. இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நாம் துதி செலுத்துவர்களாக இருக்கிறோமா? சங்கீதம் 48:1 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தாம் வாசம் பண்ணும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லுங்கள். Our God is deserved to be honored with all praises and honored because He is so great God. அவர் பெரியவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த துதியின் மாதத்தில் நாம் எப்போது துதிக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்ற வசனத்தை நாம் கேட்டோம். முகவரியாக as an introduction Philippians 4:6, பிலிப்பியர் 4:6 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது, ஆனால் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் துதிக்கணும். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு குறை இருக்காது. பாருங்க, பார்க்கலாமா? ஏன் துதி செலுத்தணும்னு நம்ம பார்க்க போகிறோம். Why we should offer praises unto God. முதலாவதாக சங்கீதம் 50:23 சொல்கிறது. Psalm 50:23 says, 50:23 சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை
மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Whoever offers praise glorifies me, and to him who orders his conduct aright, I will show the salvation of God. ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் சொல்ல ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்தோத்திர பலியிட்டீங்கன்னா ஆண்டவரை என்ன செய்றீங்க? மகிமைப்படுத்துறீங்க. அதனால தான் ஸ்தோத்திரம் செலுத்தும். Oh, we should offer praises unto him because we glorify his name. That's by doing so. Okay, ரெண்டாவதாக செகண்ட் பாயிண்ட் இதில் என்ன பார்க்குறோன்னா 2 Corinthians 9, 11 and 12 verses. 2 கொரிந்தியர் 9, 11, 12 வசனங்கள் என்ன சொல்கிறது என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலனுள்ளதாயும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இங்கு ஸ்தோத்திரம் உண்டாவதனால உதார குணம் பெருகிறது. உதார குணம் பெருகுவதனாலே பரிசுத்தவான்களுடைய குறைகளை நாம் நீக்குகிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதிலிருந்து என்ன புரிகிறது? முதல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறோம், துதி செலுத்துறதுனால தேவனை மகிமைப்படுத்துகிறோம். As a first point, we have seen that we are glorifying our Lord, and that is why this month is the month of praises unto the Lord. இரண்டாவதாக குறைவுகள் நீங்குகிறது என்று பார்க்கிறோம். Secondly, we see that, my dear children of God, all sort of the lacking goes away, and all sort of the lacking is being filled with the blessings of the Lord. எல்லா ஆசீர்வாதங்களாலும் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, while you were enriched in everything for all liberality which causes thanksgiving through us to God, for the administration of this service not only supplies the needs of the saints but also is abounding through many thanksgivings to God என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறோம், இரண்டாவதாக குறைவுகள் நீங்குகிறது, மூன்றாவதாக as a third point சங்கீதம் 66 8, 9 வசனங்கள், Psalm 66 verses 8 and 9, 8, 9 வசனங்கள் விதமாக சொல்கிறத நான் வாசிக்கிறேன். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Yes, the word, who keeps our soul among the living should be underlined. நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். நம்ம வாசித்து முடிச்சோம் பாருங்க, அந்த இதை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மை உயிரோடே வைக்கிறார். ஆமாம், அதான் ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை என்ன செய்யுங்க? கேட்க பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் துதிக்கணும். ஏன் தெரியுமா? நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஸோ த லார்ட் சப்ளைஸ் ஆல் ஆர் நீட்ஸ். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குறைவுகள் நீங்குகிறது, நம்மை உயிரோடே வைக்கிறார். த லார்ட் கீப்ஸ் us alive, keeps us alive. நம்மை உயிரோடே வைக்கிறார். keeps our soul alive. நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். அதனால் இந்த 3 குறிப்புகளை மனசில் வச்சுக்கோங்க. இதுக்காக தான் நம்ம துதி சொல்லணும். ஃபார் தீஸ் 3 points only we have to praise our God. Right. As a conclusion, முடிவுரையாக எபேசியர் 5:4, Ephesians chapter 5 verse 4, எபேசியர் 5:4 நான் வாசிக்கிறேன். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்ற வார்த்தை தான் நமக்கு முக்கியமாக இருக்கு. Yes, neither filthiness nor foolish talking nor coarse jesting which are not fitting, but rather giving of thanks என்று எழுதப்பட்டிருக்கு. So giving thanks unto the Lord is something which is fitting, which is okay. ஆகையினால ஸ்தோத்திரம் செய்தலே தகும்.
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் இந்த மாதம் என்ன மாதம்? துதியின் மாதம். இன்னும் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, துதிச்சுட்டே இருங்க. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்போது ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படியே கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை துதித்து கொண்டாட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் துதியின் மாதம் என்பதை நினைத்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த பிதாவே.